ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ரீச் ஆனோம். ஸோ இதுக்கப்புறம் ரூம் போட்டாச்சு. ரூம் போட்டுட்டு நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம குளித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே மழை நிற்குமா என்னன்னு தெரியல. லைட்டாக ட்ரிஸ்லிங் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி மழை நின்றுடும்னு நினைக்கிறேன். நம்ம ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் வரும்போதே பாம்பன் பிரிட்ஜ் பார்த்துட்டோம். பட் அது வந்து நைட்டில் பார்த்ததுனால அது அந்தளவுக்கு தெரியல. ஸோ பகல்லையும் அதை வந்து பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குளித்து ரெடி ஆகிட்டேன். பட் பாப்பா வந்து குளிப்பாட்டி விட்டேன். அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் 3 பேருமே படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா வந்தது ஒரு 6:30 அப்படி வந்திருப்போம். வந்து உடனே குளிச்சிட்டோம். சரி ஹாட் வாட்டர் வருது, 8 o'clock வரைக்கும் தான் வரும்னு சொன்னாங்க. அதனால் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு ஒரு 7 o'clock எல்லாமே பார்த்திங்கன்னா படுத்துட்டோம். படுத்துட்டு 8 o'clock எந்திரிச்சு நான் ரெடி ஆகிட்டேன். அவர் வந்து குளிச்சிட்ருக்காரு. ஸோ பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா ஃபுல்லாக டயர்டு, நைட்டெல்லாம் ட்ராவலு, அதனால் ஃபுல்லாக டயர்டாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால் இப்போது ரெடி ஆகிட்டோம். இன்னும் பாப்பாவை எழுப்பணும். அவர் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் ராமநாதர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போகலாம். சாமியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ளோட்டிங் ஸ்டோனெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தனுஷ்கொடி போகணும். அதனால் நிறையா பிளேசஸ் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரூமில் தான், இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேசஸ்க்கு தான் போக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலையில் மழை வந்தது. இப்போ வந்து மழை இல்லை. பட் என்னென்னா ஆட்டோஸ் நிறையா போயிட்டுருக்கு. எல்லாருமே கோயிலுக்கு போகிறவங்க வந்து பார்த்து வா, சைடில் வா. எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோவில் வந்து இங்கே தான் கிட்டி, ஏதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் தான் நாங்கள் வந்து ரூம் போட்டிருக்கோம். அதனால் நடந்தே நாங்கள் வந்து கோவில் கிட்ட வந்துட்டோம். ஸோ நாங்கள் எந்த கோபுரம் வழியாக போடணுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம் வழியாக தான் போனோம். ஸோ இங்கேயே ஸ்லிப்பரெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ரூமும் இங்கே தான் கிட்ட தான் போட்டிருந்தோம். அதனால இந்த வாசல் வழியாக தான் நாங்கள் போனோம். பட் இங்கே வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் கவலையப்பட வேணாம், அவங்களே கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளார என்ட்ரி ஆகிற வழி. என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறையா கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற பொம்மை எல்லாமே அங்கே கிடைக்குது. எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராமேஸ்வரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12 ஜோதிலிங்கத்தில் முக்கியமான ஒரு லிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்துல இருந்து ரொம்ப மக்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ உலக புகழ்பெற்ற கோவில்களில் இந்த ராமேஸ்வரம் கோவிலும் ஒன்று. ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க. எதனால் தீவுன்னு சொல்கிறாங்கன்னா 4 புறமும் கடல் சூழ்ந்த இடம். இந்த தீவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறது வந்து ஒரு பாலம். அது என்ன பாலம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம். 2 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலம் வந்து 1915 கட்டப்பட்டு அதிலிருந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ 1965 சீரமைப்புகள் நடந்தது. இந்த பாலத்துக்கு பக்கத்தில் உலக புகழ்பெற்ற பாம்பன் ரயில்வே பாலம் இருக்குது. ஸோ அதில் வந்து ட்ரெயின் போகும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலோட சிறப்புகள் வந்து அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த கோவிலில் நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 276 பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. இன்னும் இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் தான். ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடல் தான் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுது. ஏன் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுதுன்னா, சீதையை தீண்டின பாவத்துக்காக இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அந்த பாவத்தை போக்குனதுக்காக அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுது. ராமேஸ்வரம் தீர்த்தத்துக்கு மட்டும் புண்ணிய ஸ்தலம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கும் சடங்கு செய்கிறதுக்கு ராமேஸ்வரம் ஒரு சிறந்த இடம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நிறைய பக்தர்கள் செய்கிறாங்க. இங்கே மொத்தம் 22 தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தீர்த்தமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்மளுக்கு பலன் கொடுக்க வேண்டிய தீர்த்தங்களாக அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த கோவில் பேர் எதனால் ராமநாதர் கோவில் அப்படின்னு வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ராவண வதம் பண்ண பிரம்ம அத்தி தோஷம் நீங்க இங்கு சிவபெருமானை வணங்கியிருக்கிறார் ராமர். அதனால தான் இவர் பெயர் ராமநாதர். இந்த கோவில் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இருக்குது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1213 தூண்கள் இருக்குது. ஸோ 690 அடி நீளம் இந்த கோவில் ஸோ இதில் 435 அடி அகலம். மிக பிரம்மாண்டமான பிரகாசமான இந்த 3ஆம் பிரகாரம் இருக்குது. இந்த பிரகாரத்தை முத்துராமலிங்க சேதுபதி மன்னரால் இது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு அத்தியாயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லித்தரலாம். ஸோ அதனால தான் நானும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கேன். தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் தெரியணும் அப்படின்ட்டு தான் நான் இது எல்லாமே போட்டுட்ருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. மொத்தம் இங்கே 22 தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ தீர்த்தத்தை நம்ம குளிக்கிறதுக்கு 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கு. ஸோ நம்ம லைனாக ஒவ்வொரு தீர்த்தத்துக்கிட்டேயும் போயிட்டு நம்ம தலையில் தண்ணி அவங்க ஊற்றுவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாட்டில்லையுமே பேக் பண்ணி விற்கிறாங்க. அங்கே தீர்த்தம் அது வேணும்னாலுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தரிசனத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தீர்த்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பலன் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்மளுக்கு ஆயில் இன்க்ரீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடல் ரீதியாக ஏதாவது வலிமை பெறத்துக்காகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இங்கே போனீங்கன்னா மறக்காமல் அந்த தீர்த்தத்தில் குளிங்க. ஸோ வரவங்க எல்லாருமே அங்கே தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் சாமி தரிசனத்துக்கே போகிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல பலனாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா அது குறையாத தீர்த்தமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற தீர்த்தம் அந்த கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ எடுத்தாலுமே திரும்ப வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது குறையவே கிடையாது. அதனால் நீங்களும் போய் அந்த அதிசயம்லாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்னென்னா கூட்டம் கொஞ்சம் நிறையா தான் இருக்காங்க. பட் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் போய் பாருங்கள். நம்ம 1 ஹவர்லேயே நம்ம தரிசனம் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் தீர்த்தம், கோடி தீர்த்தம் அப்படின்ட்டு. இது சாமி அபிஷேக தண்ணி வர்றது, அதுதான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கோயிலுமே தரிசனம் எங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சது. நாங்கள் மேற்கு கோபுரம் வழியாக தான் போனோம். ஆனால் வடக்கு வழியாக தான் தரிசனத்துக்கு போனோம். நம்ம கீழே தான் சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். ஆண்டி என் கையை வச்சுட்டாங்க. யாரும் தெரியல.
இருக்கும்போது கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பாம்பன் பிரிட்ஜ் மேலே. பாம்பன் பிரிட்ஜ் மீன்ஸ் பாம்பன் பிரிட்ஜு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். பட் ஈவினிங் காற்றே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய ஹோட்டல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பஸ் வருது. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் கிட்ட தான் இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், போட்டெல்லாம் நிறையா இருக்குங்க. ஸ்கூபா டைவிங் போலாமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டெல்லாம் நிற்கிது. பாதி பேர் எல்லாம் ஃபிஷ் பிடிக்க போயிருக்காங்க. மீதி போட்டெல்லாம் அப்படியே கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் அப்படியே நிற்கிது. ஆழம் இல்லாதனால தான் கட்டியிருக்காங்க பாரு. அப்பனா வாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.